ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री भगवानुवाच बहूनि मे व्यतीतानि जन्मानि तव चार्जुन तान्यहं वेद सर्वाणि न त्वं वेत्थ परन्तप। भगवान श्री कृष्णர் அர்ஜுனனின் கேள்விக்கு பதில் சொல்கிறார். அர்ஜுனனின் கேள்வி என்ன? நீங்கள் இப்பொழுது சமீப காலத்தில் தோன்றியவர். சூரிய பகவான் படைப்பின் துவக்கத்திலேயே தோன்றியவர். படைப்பின் துவக்கத்திலேயே தோன்றிய சூரிய பகவானுக்கு தாங்கள் எப்படி இதை முன்பு உபதேசித்தீர்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டான். இதை நிமித்தமாக வைத்துக்கொண்டு பகவான் அவதார தத்துவத்தை சொல்ல தொடங்குகிறார். என்ன சொல்றாருன்னா, ஹே பரந்தபா, பரந்தப்பானா எதிரிகளை வாட்டுபவனே, ஓ அர்ஜுனா, மே அப்படின்னா எனக்கு, தவ அப்படின்னா உனக்கு, எனக்கும் உனக்கும், பகூனி ஜன்மானி வியதீதானி பல பிறவிகள் வந்து சென்றிருக்கின்றன. நீயும் பலமுறை பிறந்திருக்கிறாய், பல உடல்களில் பிறந்திருக்கிறாய், நானும் பலமுறை அவதாரம் செய்திருக்கிறேன். உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அகம் நான், தானி சர்வாணி வேத அவை அனைத்தையும் நான் அறிவேன். அதாவது உன்னுடைய பிறவி எத்தனை பிறவிகள் இது வரைக்கும் எடுத்திருக்க, இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க போற, எல்லாமே எனக்கு தெரியும். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஒரு உயிரின் போக்கு வரவையும் அறிபவர் பகவான். நான் எதற்காக அவதாரம் செய்கிறேன், நான் இதற்கு முறை எத்தனை முறை அவதாரம் செய்திருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும். துவம் ந வேத, நீ அறிய மாட்டாய். ஆக இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு கம்பாரிசன் என்னன்னா, மனிதனுடைய பிறப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதற்கும் பகவானுடைய அவதாரம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு அப்படின்னா, மனிதன் எதற்காக பிறவி எடுக்கிறான், அவன் ஏன் பிறக்கிறான் அப்படின்னா, அவன் கர்ம வினைகளால் பிறக்கிறான். அவன் செய்த புண்ணிய பாபங்கள் அதன் பலன்களை அனுபவிப்பதற்காக, இன்ப துன்பங்களை நுகர்வதற்காக ஜீவன் பிறக்கிறான். ஆனா பகவான் அவதாரம் செய்வது எதற்கு அப்படின்னா, அவர் படைத்த இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் மேலோங்குகிறதோ, ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, இப்ப சொன்னாரே இந்த யோகம், கர்மயோக ஞான யோக விஷயம், இது ரொம்ப குறைந்து விட்டு, இதை கடைபிடிப்பவர்கள் குறைந்து போய்விட்டார்களோ, இதை மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறதோ, தர்மத்தை நிலைநாட்டி அமைதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் பொழுது பகவான் அவதாரம் செய்கிறார். அதர்மத்தை ஒடுக்கி தர்மத்தை நிலைநாட்டுகிறார். பின்னாடி பகவானே சொல்லுவார். இங்க ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அவர் அவதாரம் செய்யும் பொழுது அவருக்கு அவரை பற்றி தெரியும், நன்றாக தெரியும். அதாவது தன்னை பற்றிய முழுமையான அறிவு உடையவர் பகவான். சர்வஜ்ஞா, தன்னை பற்றியும் இல்லை, எல்லாவற்றையும் பற்றிய எல்லா அறிவையும் உடையவர். சர்வஜ்ஞா, ஆம்னிஷியன்ட், வாலறிவன் அப்படி சொல்றோம் இல்லையா, அனைத்தையும் அறிந்தவர் பகவான். நமக்கு நம்மளை பத்தியே சரியா தெரியாது, நம்ம ஏன் பிறந்தோன்னு தெரியாது, எந்த கர்ம வினை நம்மளை இந்த பிறவி கொடுத்ததுங்கிறது நமக்கு கரெக்டா தெரியாது. ஏன்னா நம்ம நம்முடைய ஞான சக்தி, நம்ம கிட்ட எல்லாம் அறிவாற்றல் இருக்கிறது, அந்த அறிவாற்றல் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. தர்ம அதர்மாதி பிரதிபத்த ஞான சக்தி அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். தர்ம அதர்மாதினால் புண்ணிய பாபங்களால் மறைக்கப்பட்ட அறிவாற்றலை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் பகவான் அப்படி அல்ல. அவருடைய ஸ்வரூபம் என்ன? நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவாத், அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர். எப்பொழுதுமே அவர் அறிவே வடிவானவராக இருக்கிறார். தன்னுடைய ஸ்வரூபம் அவருக்கு ஒரு பொழுதும் மறைக்கப்படுவதில்லை. அனாவரண ஞான சக்தி, அவருக்கு சிறிது கூட மறைக்கப்படாத அறிவாற்றலை உடையவர். அவருக்கு கிளியரா தெரியும் நம் ஒவ்வொருவருடைய பிறவி, அந்த டேட்டா பேஸும் அவர்கிட்ட இருக்கு. அவரும் எதற்காக தோன்றுகிறார், எப்படி தோன்றுகிறார், இதற்கு முறை எத்தனை முறை தோன்றியிருக்கிறார், இது எல்லாமே அவருக்கும் தெரியும். ஆக பகவான் அவதாரம் செய்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம நிறைய கேள்விப்படுவோம், நிறைய புராணங்கள்லாம் படிப்போம். அதை எசென்சியலா, அதோடைய தத்துவத்தக அப்படின்னு பகவானே சொல்வார். அதனுடைய சாரமாக அது என்ன விஷயம், அவதார நோக்கம் என்ன, அவதாரம் எதற்காக நிகழ்கிறது. சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அதாவது கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னா கண்ணுல இருந்து கண்ணீரே உள்ள இருந்து கிளம்பி அந்த தூசியை வெளியேற்றிடும். அது மாதிரி சமூகத்துல அமைதி சீர்குலையும் பொழுது இந்த சமூகத்திலிருந்தே ஒரு சக்தி திரண்டு அந்த பிரச்சனையை சரி செய்து முடித்துவிடும். அந்த நேரத்துல அதுக்கு அவதாரம்னு பெயர் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. அதே மாதிரி பகவான் இந்த உலகத்தை படைச்சிட்டு எங்கேயோ உட்காரலையே, இந்த பிரபஞ்சமாகவே அவர் தானே காட்சி அளிக்கிறார். இந்த இயற்கையை ஆளுகின்ற ஆற்றல்கள்
இந்த இயற்கையில் உள்ள நியத்தி, ஒழுங்குப்பாடு எல்லாமே அவர்தானே. அப்ப அது ஏதாவது சீர்குலையும் போது தானே வந்து அதை சரி செய்கிறார். ரொம்ப ஒரு அழகு. இந்த அவதார விஷயம் என்பது நினைக்க நினைக்க நமக்கு அப்படி மனசுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். அதாவது மனிதனுடைய பிறப்பு, பகவானுடைய அவதாரம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதே அவ்வளவு அழகான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளை பத்தியே அரைகுறையா தான் தெரியுது. போன வாரம் என்ன நம்ம எப்படி இருந்தோம்னு கூட மறந்து போயிடுது. 10 வருஷம் முன்னாடி என்ன இருந்தோம்னு கூட ஞாபகம் இல்லை. பழைய போட்டோலாம் எடுத்து நாமளான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆக நமக்கு மனிதனுக்கு வந்து தன்னை பற்றி எவ்வளவு தூரம் தெரியும் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஏன் பிறந்தேன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கலாமே தவிர நம்முடைய பிறப்பை பற்றி நமக்கு தெரியாது. ஆனா பகவானுக்கு எல்லாமே தெரியும். நாம் இது ஒவ்வொருவரும் இதற்கு முன்னால் எத்தனை முறை பிறந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை முறை பிறக்க போறோம், இந்த பிறவியில நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாமே பகவானுக்கு சர்வமும் தெரியும். அதான் சர்வஜ்ஞா, எல்லாம் அறிந்தவர், வாலறிவன். ஆஹா, பகவான் இப்படி சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் வந்து சென்றிருக்கின்றன அர்ஜுனா, அவை அனைத்தையும் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். மேல பகவான் என்ன சொல்கிறார் என்பதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.